وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதாத் என்று கருதப்படும். எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உள்ள தூய்மையும் இறையச்சம் என்ற தலைப்பில் கீழ் சற்று கூற கடமைப்பட்டுள்ளேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த உல்ஹிய குர்பானி இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட இந்த குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த குர்பானி ஆட்டாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த குர்பானி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்கா, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வல திமாஊஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு ஆக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், அதுடைய இரத்தம் அல்லாஹ்வுக்கு சென்றடைவதில்லை. உங்களுடைய மாமிசம் அல்லாஹ்வுக்கு சென்றடைவதில்லை. எது அல்லாஹ்வுக்கு சென்றடைவது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம். இறையச்சம் தான் அல்லாஹ்வுக்கு சென்றடைவது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானாக்கா, இந்த நாட்களில் குறிப்பாக இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க? குர்பானி கொடுங்க. அல்லாஹ் அதிகமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், பர்க்கத் அல்லாஹ் கொடுப்பான், சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருக்கிறானாக்கா குர்பானி என்ன செய்யுங்க? கொடுங்க. அன்பிற்கினவர்களே, உங்களுக்கு குர்பானி கொடுக்க வாய்ப்பு இல்லை, சக்தி இல்லை, பொருளாதாரம் நெருக்கடி இருக்குது, அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க? பங்காவது, கூட்டு குர்பானி பங்காவது நீங்கள் என்ன செய்யுங்க? குர்பானி கொடுங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உல்ஹியால குர்பானி விஷயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? அவருடைய வாழ்க்கையில்
குறிப்பாக பல குர்பானியை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, நமக்கு அல்லாஹ் வசதி கொடுத்திருக்கிறான், பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான்னாக்கா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அன்பாந்த சகோதர சகோதரிகளே, குறிப்பாக நம்முடைய எண்ணம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், எண்ணமே சரியாக இல்லை. இன்றைக்கி பல முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எண்ணமே சரியாக இல்லை. அன்பாந்தவர்களே, எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை பொறுத்தே அமையும். உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கணும். எண்ணமே சரியாக இல்லைனாக்கா உங்களுடைய அமலை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பாந்தவர்களே, அடிக்கடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும். அன்பாந்தவர்களே, குறிப்பாக அல்லாஹ் 98வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் கூறுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்க, அவனையே நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்க. குறிப்பாக அன்பாந்த சகோதர சகோதரிகளே, தூய்மையான முறையில், கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வை தவிர வேற எந்த தெய்வத்தை நீங்கள் என்ன செய்யாதங்க, வணங்காதங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறியிருக்கின்றான். நபியே, நீர் கூறுவீராக, உங்களில் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலோ வெளிப்படுத்தினாலோ அதை அல்லாஹ் அறிகின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்கா, 3வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்கா, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எந்த விஷயத்தில், எந்த பேச்சாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் அது மறைத்தாலோ அல்லது வெளிப்படையாக நீங்கள் செய்தாலோ அது அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் நமக்கு கண்காணிக்கிறான், அல்லாஹ் நமக்கு பார்க்கிறான். அந்த அச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் நமக்கு எல்லா நேரத்திலுமே கண்காணிக்கிறான், நமக்கு பார்க்குறான். நாம் வெளிப்படையாக நாம் பாவம் செஞ்சாலும் அவன் பார்ப்பான். உள்ளத்தில் நீங்கள் மறைத்து நீங்கள் பாவம் செய்தால் கூட அல்லாஹ் பார்க்குறான் என்ற உள்ளத்தில் அச்சத்தோடு வாழ வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். நீங்கள் வெளிப்படையாக செய்யுங்க, மறைத்து நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளத்தில் அச்சத்தோடு இருங்க. அன்பாந்தவர்களே, நன்மைகள் அதிகமாக செய்யுங்க. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உள்ளத்தை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அன்பாந்தவர்களே, ஹத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக வெற்றி அடையும் வந்தாங்க யார், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவன, தூய்மைப்படுத்தவன், உள்ளத்தை சுத்தப்படுத்தவன், நிச்சயமாக அவங்க வெற்றி அடைந்தாங்க என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வானத்திலும் பூமியிலும் எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறைத்ததல்ல. வானத்தில் என்ன இருக்குது, பூமியில் என்ன இருக்குது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எதுவுமே எந்த விஷயமே அல்லாஹ்க்கு என்ன இல்லை, மறைத்ததில்லை என்று மற்ற வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே போல் அன்பாந்த சகோதர சகோதரிகளே, 4வது விஷயம் என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணதே கிடைக்கும். நீங்கள் என்ன எண்ணுறாங்களோ அதுதான் கிடைக்கும். எண்ணம் நம்முடைய எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், தூய்மைப்படுத்த வேண்டும். அன்பாந்தவர்களே, எண்ணம் சரியில்லைனாக்கா நம்முடைய அமலை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பாந்தவர்களே, அதே போல் அன்பாந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உடல்களையோ உருவங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய உள்ளத்தை தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் பார்க்குறான். உங்களுடைய செயலை தான் அல்லாஹ் பார்க்குறான். நீங்கள் வெளிப்படையாக நல்லா இருக்கிறாங்க, ஆனால் உங்களுடைய உள்ளம் நல்லா இல்லைனாக்கா அல்லாஹ்விடம் நீங்கள் 0. அன்பாந்தவர்களே, உங்களுடைய உடலை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். நீங்கள் பாடி கப்பாக இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அது எல்லாம் பார்க்க மாட்டான். உங்களுடைய உருவங்களை எல்லாம் பார்க்க மாட்டான். அல்லாஹ் எது பார்ப்பான், உங்களுடைய உள்ளத்தை தான் பார்ப்பான். எண்ணம் தான், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நீங்கள் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருவரிடம் நீங்கள் கடன் பெறுறாங்க, கடன் வாங்குறாங்க, கடன் திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அந்த கடன் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறாங்க, உள்ளம் எப்படி இருக்குது, வாங்கும்போது ஒரு சிரித்த முகத்தோடு நீங்கள் என்ன செய்கிறாங்க, கடனை வாங்குறாங்க, திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நான் கொடுக்காமல் இருக்கணும் அவனுக்கு, இந்த மாதிரி எண்ணம் இருக்குது. அன்பாந்தவர்களே, கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எப்படி எந்த எண்ணத்தோடு நீங்கள் பெற்றுகிறார்களோ அந்த எண்ணத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், திருப்பி கொடுக்கணும் என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்,
கடனை திருப்பி நான் கொடுப்பேன் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு உதவி செய்வான். இன்றைக்கி பார்க்குறோம், பல தொழில்கள் செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, வியாபாரத்தில் வட்டி இருக்குது. இன்றைக்கி எல்லா முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வியாபாரத்தில் வட்டி, ஹராமான உணவு சாப்பிட்றாங்க, ஹராமான பணத்தை என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பணம் ஹலாலான முறையில் இருக்கணும். ஹராமான முறையில் இருந்தாங்கனாக்கா உங்களுடைய துவாவை, உங்களுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பந்த சகோதரர்களே, இன்னும் 5வது ஹதீஸ் என்ன என்றால், நீ எங்கிருந்தாலும் அல்லாவை அஞ்சிக்கொள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க. நீ தீமை செய்து விட்டால் தொடர்ந்து நன்மை செய்துவிடு. அது அந்த தீமையை, அந்த நன்மை என்ன செய்யணும், அழித்து விடும். மனிதர்களுடன், மக்களுடன் நற்குணத்துடன் நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன என்றால், இந்த ஹதீஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. தீமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பாவமான செயல் நீங்கள் செய்யக்கூடாது. பாவமான செயல் நீங்கள் செஞ்சிட்டாங்கனாக்கா அதுக்கு தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. இந்த நன்மை அந்த தீமையை என்ன செய்யும், அழித்துவிடும். மக்களிடம் நற்குணத்தோடு நீங்கள் பழகுவாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு பல விஷயத்தை கூறியிருக்கிறாங்க. முதலாவது என்ன என்றால், நம்முடைய உள்ளம் நல்லாக இருக்க வேண்டும். நம்முடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்ம அமல் செய்கிறோம், தொழுகை தொழுறோம், குர்பானி கொடுக்குறோம், ஆனால் நம்முடைய எண்ணமே சரியா இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். ஃபஸ்ட்டு தொழுகை, அதுக்கு பிறகு தான் குர்பானி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி குர்பானி கொடுக்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தொழுகையே இல்லை. குர்பானி கொடுக்குறவங்களாம் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லாமல் வாழ்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை தொழுங்க, பிறகு குர்பானி கொடுங்க என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த தொழுகை விஷயத்தில் பல முஸ்லீம்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கட்டாய தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. தொழுகை தொழாமல் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பல இளைஞர்கள், பல முஸ்லீம்கள், பல பெரியவர்கள், பல பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வீணாக என்ன செஞ்சுறாங்க, நேரத்தை கழிக்கிறாங்க. தொழுகை தொழாமல் இன்னைக்கு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, தொழுகை தொழுங்க. நிச்சயமாக இந்த தொழுகை உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்கா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். தொழுகை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாவிடம் நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்க என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூறியிருக்கிறான். அன்பந்த சகோதரர்களே, அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் ஷிரிக் என்ற இந்த பெரிய பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்க. ஷிரிக், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எதுனாக்கா ஷிரிக்கு தான். ஷிரிக், இணை வைத்தல். ஷிரிக் என்றால் இணை வைத்தல். இணை வைத்தலை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இன்ன ஷிர்க ல ஸுல்முன் அஸீம். நிச்சயமாக இந்த ஷிர்க்கு, இந்த இணை வைத்தல் மிக பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவை மட்டுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று இந்த நோக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிறான். மூன்றாவது விஷயம் என்ன என்றால் முகஸ்துதி. இன்றைக்கி பார்க்குறோம், பல பேர் செலவு செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாங்க, எளிய மக்களுக்கு செலவு செய்கிறாங்க. ஆனால் பிறர் நமக்கு பாராட்டணும், இந்த முகஸ்துதி என்று சொல்லுவாங்க. பிறர் எனக்கு நான் அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய நான் செல்வக்காரன் என்று இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, முகஸ்துதி என்ன செய்கிறாங்க. இது முகஸ்துதி, இது ஆபத்தான செயலாகும். அன்பார்ந்தவர்களே, இதுவும் ஷிர்க்கான செயல் என்று கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு பார்க்குறான், இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இந்த கூலி நமக்கு மறுமை நாளில் கிடைக்கும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பார்க்குறோம், 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் எனக்கு என்ன செய்கிறாங்க, ஆடு மாடு எல்லாம் வாங்குறாங்க. அவன் எனக்கு பாராட்டணும், என்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது. இன்றைக்கி போட்டி அந்த மாதிரி போயின்னு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, குர்பானி கொடுங்க.
உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த தகுந்த மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு வீண் செலவு எல்லாம் செய்யாதங்க. இந்த குர்பானி விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் என்று செலவு செய்து அந்த ஆட்டு அந்த மாடு என்ன செய்கிறாங்க இன்னைக்கு வாங்குறாங்க. இது வீண் செலவு. அன்பு அந்த சகோதரிகளே, அந்த உங்களுக்கு போதுமான அந்த அளவுக்கு அந்த பணம் அந்த ஆட்டு அல்லது மாடு வாங்குறதுக்கு அந்த போதுமான தொகை இருந்தால் போதும். அன்பந்தவர்களே, இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்குது. ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், இந்த பாராட்டுக்காக நீங்கள் செய்யாதங்க. எந்த ஒரு குர்பானி கூட இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க. அன்பாந்தவர்களே, இதில் அவன் எனக்கு பாராட்டணும், அவன் நான் அவ்வளோ பெரியவன், அதெல்லாம் பார்க்காதங்க. அன்பாந்தவர்களே, இப்படி நீங்கள் செஞ்சாங்கனாக்கா அந்த அமலை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுமை நாளில் 3 நபர்களுக்கு அவருக்கு நன்மைகள் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், பரிசு கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய போரில் ஷஹீதான அந்த முஜாஹிதை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், அவனுடைய அமலை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல் ஒரு ஆலிம் இந்த உலகத்தில் மார்க்க கல்விக்காக அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தான். இவனுக்கு கூட அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய செய்த செயலுக்கு கூலி கொடுக்க மாட்டான். 3வது யாருனாக்கா செல்வக்காரன் பணக்காரன். அவன் அல்லாஹ்கிட்ட வந்து சொல்லுவான் மறுமை நாளில், இந்த 3 நபர் அல்லாஹ்வுடைய போரில் பாதையில் ஷஹீதானா அவன் வருவான், 2வது பணக்காரன் வருவான், 3வது மார்க்க அறிஞர் வருவான், ஆலிம் வருவான். 3 பேருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அவனுக்கு அவன் செய்த இந்த உலகத்தில் நற்செயல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போது அல்லாஹ்கிட்ட கேட்பான் அவன், ஏன் அயல்லா நான் வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ நன்மை செஞ்சேன், எவ்வளோ நற்செயல் செஞ்சேன், நல்ல சேவையெல்லாம் செஞ்சேன். அப்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ உலகத்தில் மக்களுடைய பாராட்டுக்காக நீ செஞ்ச, அங்கே தான் நீ அதோடைய கூலி பெற்றுட்ட, அந்த பாராட்டு நீ பெற்றுட்ட, என்ற நாளில் உனக்கு கிடையாது என்று சொல்லுவான். ஆக அன்பந்தவர்களே, நம்முடைய எண்ணத்தை நாம் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு சின்ன செயலாக இருக்கட்டும் பெரிய செயலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு மறுமை நாளில் கொடுப்பான் என்று அந்த எண்ணத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அன்பந்தவர்களே, மறுமை நாள் அந்த எப்படிப்பட்ட நாள் அது, ஃபமையஅமல் மிஸ்கால ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அந்த நாளில் காமிக்கப்படும், அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அந்த நாளில் காமிக்கப்படும். அப்போ மனிதன் சொல்வான், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகம் என்ன புத்தகம் இது, உங்களுடைய ஏடு, நீங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாமே மறுமை நாளில் காமிக்கப்படும். அப்போது மனிதன் சொல்வான் அல்லாஹ்கிட்ட, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தம் வல கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. நான் சின்ன செயல் செஞ்சேன் பெரிய செயல் செஞ்சேன் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குன்னு அந்த நாளில் மனிதன் ஆச்சரியப்படுவான். அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறானாக்கா இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அமல் செய்யுங்க. அன்பந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முகஸ்துதி இந்த பாராட்டுக்காக நீங்கள் செஞ்சாங்கனாக்கா உங்களுடைய அமலை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பந்த சகோதரிகளே, இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க. அன்பந்தவர்களே, அதே போல் அன்பந்தவர்களே, அந்த கல்வி தேட வேண்டும். இன்னைக்கு வந்து பார்க்குறோம், பல முஸ்லிம்கள் வந்து கல்வி இல்லாமல் வாழ்கிறாங்க. கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பந்தவர்களே, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. கல்விக்காக நீங்கள் வீட்டில் இருந்து புறப்படுறாங்கனாக்கா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கவுடைய பாதையை என்ன செய்வான், லேசாக்குவான். அன்பந்தவர்களே, அந்த கல்வி நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்மையின் பக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழி காட்ட வேண்டும். அன்பந்தவர்களே, 2வது விஷயம் என்ன என்றால், மக்களுக்கு கல்வி கற்று கொடுப்பது, நன்மையின் பக்கம் அவர்களுக்கு வழி காட்டுவது, கல்வியை எடுத்து சொல்வது, இவை யாவும் குறைவாக இருந்தாலும் இவற்றில் கூலி மகத்தானது. அன்பந்த சகோதரிகளே, மேலும் இவை மனிதனுக்கு இறந்த பின்னரும் பயனளிக்கிறது. ஒருவன் இந்த உலகத்தில் மரணம் அடைந்த பிறகு அந்த 3 விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த 3 விஷயம் அது உங்களுக்கு மரணத்திற்கு பிறகு பின்தொடங்குமா. நீங்கள் கல்வி மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து போயிட்டாங்கனாக்கா உங்களுடைய ஏடில் மறுமை நாள் வரை என்ன ஆகும், உங்களுடைய ஏடில் நன்மை எல்லாம் எழுதினே போவான். ஒரு சாலிஹான பிள்ளையை நீங்கள் என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சாலிஹான பிள்ளையை உருவாக்குனாங்கனாக்கா இந்த பிள்ளை உங்களுக்காக என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. அன்பந்தவர்களே, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் என்ன செய்யுங்க,
கல்வி கொடுங்க, சாலிஹான பிள்ளையை உருவாக்குங்க. நீங்கள் தூங்கி எழுங்குறாங்கனாக்கா துவாவை கொண்டு நீங்கள் எழுங்க. வீட்டில் நீங்கள் உங்களுடைய மாஹூல் எப்படி இருக்கணும்னாக்கா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நமக்கு போதித்து இருக்கிறதோ அதன் பிரகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சின்ன சின்ன துவாக்களை கற்றுக் கொடுங்க, நல்ல தர்பியாவை கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்களுடைய இடத்துல நீங்கள் தொழுகை தொழுறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, எல்லாமே நன்மையான செயல் செய்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளை விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. பிறகு உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த கல்வி விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்க கல்வி கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, அதே போல் நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல் நன்மையை ஏவி தீமையை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் கூறியிருக்கிறான். சமுதாயத்தில் நீங்கள் தான் தலை சிறந்த சமுதாயம். உங்களுடைய வேலை என்ன, நன்மையை ஏவி தீமையை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். மக்களுக்கு நன்மையின் பக்கம் அழைக்கணும். தீமையான செயல் உங்கள் முன்னாடி யாராவது செய்கிறாங்கனாக்கா உங்களுடைய கரத்தால் என்ன செய்யுங்க, தடுக்குங்க. அப்படி சக்தி இல்லை, நான் கருத்தால் அவனுக்கு தடுப்பதற்கு சக்தி இல்லைனாக்கா உங்களுடைய நாவால் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதுவும் உங்களுக்கு சக்தி இல்லைனாக்கா உள்ளத்தால் அந்த நபருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வெறுக்குங்க. உள்ளத்தால் வெறுக்கக்கூடிய அந்த நபர் அது ஈமானுடைய பலவீனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அதிகமாக நன்மை செய்யுங்க, மக்களுக்கு தீமையிலிருந்து என்ன செய்யுங்க, தடுக்குங்க. நீங்கள் சமுதாயத்தில் தலை சிறந்த சமுதாயம் எப்போ ஆவாங்க, நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். அன்பார்ந்த அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாரேனும் தீமையை கண்டால் அவர் தன் கையை அதை கொண்டு தடுக்க வேண்டும், அதுக்கு இயலாவில்லால் உங்களுடைய நாவால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் அந்த சக்தி இல்லைனாக்கால் மனதால் அதை வெறுக்கட்டும் என்று, இது ஈமானின் மிக பலவீனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனது உயிர் எவன் கைவசம் உள்ளது அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டீர்கள், அவர்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள் மீது தனது வேதனையை விரைவில் அனுப்பி வைப்பான், பிறகு நீங்கள் அவனிடம் துவா செய்வீர்கள், அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மத்தியில் யார் தீமையான செயல் செய்கிறாங்க, மது அருந்துறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, வட்டி உண்றாங்களோ, அனாதையுடைய பொருளை அபகரிக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட தீமையான செயல் செஞ்சாங்கனாக்கா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி நீங்கள் தடுக்கவில்லைனாக்கா அல்லாஹ்வுடைய வேதனை உங்கள் மீது கூட வரும். ஏன், நீங்கள் நன்மையான செயல் செய்யலை, மக்களுக்கு தீமையிலிருந்து நீங்கள் என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், வேதனை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக உங்கள் மீது அல்லாஹ் பொறுப்பு சாட்டியிருக்கிறானாக்கா அந்த பொறுப்பை நீங்கள் என்ன செய்யணும், அந்த கடமையை நீங்கள் என்ன செய்யணும், சரியாக முறையில் அமல் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. குல்லுக்கும் ராயின், எல்லோருமே தன்னுடைய இடத்துல பொறுப்பாளிகள். அந்த பொறுப்பை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படும். குறிப்பாக நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கணவனாக இருக்கிறாங்கனாக்கா உங்களுடைய குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படும். நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறாங்கனாக்கா கணவன் விஷயத்தில், கணவனுடைய வீட்டு விஷயத்தில் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கிறாங்கனாக்கா உங்களுடைய பிள்ளை விஷயத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லோருமே தன்னுடைய இடத்துல
பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படும். அன்பந்தவர்களே, அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்னாக்கா யாருமே யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. அன்பந்தவர்களே, உங்களுடைய ஆயுளை நீங்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி கழித்தாங்க அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான், எல்லோருக்குமே கேட்பான். அன்பந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கழித்தாங்க? குறிப்பாக இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானாக்கா நன்மைகள் அதிகமாக செய்யுங்க. ஜும்மாக்கு இன்னைக்கு பார்க்குறோம், ஜும்மாவுடைய நாளில் தாமதமாக வராங்க, இமாம் மிம்பருக்கு ஏறு முன்னாடி நீங்கள் வாங்க, அதோடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் இமாம் சாப் மிம்பரில் ஏற முன்னாடி நீங்கள் வந்துட்டாங்கனாக்கா சீக்கிரமாக நீங்கள் ஜும்மாவுடைய நாளில் வந்துட்டாங்கனாக்கா ஒட்டகவுடைய நன்மை கிடைக்கும். இன்னும் நீங்கள் தாமதமாக வந்தாங்கனாக்கா மாடுடைய நன்மை கிடைக்கும். ஆடு, முட்டை, கோழி, இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் வச்சிருக்கிறானாக்கா நீங்கள் சீக்கிரமாக வரங்க. அன்பாந்த சகோதர சகோதரர்களே, நன்மையான விஷயத்தின் நீங்கள் விரைந்து செய்யுங்க. அந்த சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைந்து செய்யுங்க. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைந்து செய்யுங்க. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்னாக்கா வானம் பூமியை விட விசாலமாக இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து யார் நடக்கிறாங்களோ, இறையச்சத்தோடு வாழ்கிறாங்களோ, தக்வாவோடு வாழ்கிறாங்களோ, அவருக்கு தான், முத்தகீனுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கிறான். அந்த சொர்க்கம் நமக்கு வேணும்னாக்கா இந்த உலகத்தில் நாம் 5 வேளை தொழுகை தொழணும். நம் மீது என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக முறையில் செய்ய வேண்டும். மற்றும் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா தர்பியா கொடுங்க, கல்வியை கொடுங்க, நன்மையை ஏவுங்க, தீமையிலிருந்து தடுக்குங்க. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானாக்கா வரக்கூடிய இந்த நாளில் இருக்குது, நாளைக்கு இருக்குது. அந்த குர்பானி யார் கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க. குர்பானி கொடுக்க சக்தி இல்லைனாக்கா ஒரு பங்காவது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. அன்பந்த சகோதர சகோதரிகளே, வருஷத்தில் ஒரு முறை தான் பக்ரீத் என்ற இந்த பெருநாள் வருது, இந்த நாட்கள் வருது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக தஸ்பீ செய்யுங்க, ஜிக்ர் செய்யுங்க, தஹ்லீல் செய்யுங்க. அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. அன்பந்தவர்களே, பாவத்திலிருந்து முற்றிலும் நீங்குங்க, நன்மைகள் அதிகமாக செய்யுங்க. இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த வாழ்க்கையில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கலீமும் மலீக்கும் ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹனீம்.